ஃபைனலி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரிலீஸ் ஆகிடுச்சு, சூப்பர்மேன் ரிலீஸ் ஆகிடுச்சு, ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இது ரெண்டுத்தில் யாரா வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஐ மீன் ரிலீஸுக்கு முன்னாடி. ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 பேருமே வின்னர் ஆகியிருக்காங்க. அதுதான் ஆச்சரியமான விஷயம். இதை நீங்கள் கம்பேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பர்சனலாக கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பர்மேன் தான். ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேர் பண்ணக்கூடாது, பட் அப்படி பார்க்கும்போது படமாக பார்த்தா சூப்பர்மேன் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஃபென்டாஸ்டிக் ஃபோரை விட. பிகாஸ் அதில் வந்து எனக்கு கொஞ்சம் எமோஷனல் கனெக்டாகவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, அதோட சேர்த்து ஸ்க்ரீன் ப்ளேவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் ஏதோ எனக்கு மிஸ் ஆன மாதிரியே தோணுது. ஒரு படமாகவே ஒரு கம்ப்ளீட்டாக இல்லையோன்னு தோணுது. அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் சில்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு சூப்பர்மேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வின்னராக இருக்கும், படமாக கம்பேர் பண்ணால் சூப்பர்மேன் வின்னராக இருக்கும். ஸோ இதான் வந்து என்னோடய கன்க்ளூஷன், என்னோடய பர்சனல் கன்க்ளூஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேர் பண்ணாதீங்க, ஏன்னா பொதுவாக பார்க்கும்போது ரெண்டுமே வின்னர் தான். மார்வல் அண்ட் டிசி ரெண்டுமே செம்மையாக வின் பண்ணியிருக்கு, அதுவும் ஒரே மந்தில். அந்த வகையில் சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸாக பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. மறக்காமல் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.